பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும்
காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஓ கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம். அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா அவருடைய மகிமை பொருந்திய பட்டயத்தை நான் திருச்சபையில இறங்கத்தக்கதா நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறபடியா. ஓ ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேராபீன்கள் எல்லாம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே என் தேவன் ராஜாதி ராஜா உன்னதத்திலே மகிமை பொருந்தியவராய் இருக்கிறபடியா இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியா நாம் பூமியிலே அவரை நோக்கி கூப்பிடுகிறதை பரலோகத்தின் தேவன் சேராபீன்கள் எல்லாம் பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று. ஓ அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். ஓ நாம் கூப்பிடும் பொழுது சேராபீன்களும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், அவரே ராஜாதி ராஜா. ஓ எங்கள் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவன். நாம் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக தேவன் ஒரு நாளும் ஒரு காலம் நம்மை அழைக்கவே இல்லை. அவரை கூப்பிடும் பொழுது அவர் சத்தமாய் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி கிரியை செய்ய நல்லவராய் இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுதுதான் என் தேவன் பதில் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் அசைவாடுகிறவர், அவர் நம்மத்தில் அசைவாடுகிற தேவன். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நம்மத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார் ராஜாதி ராஜா, உன்னதத்திலே உயர்ந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஓ ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். எஸ் ஜீசஸ், ஜீசஸ் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதி கொடுங்கள். மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட எஸ் ஜீசஸ் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. Thank you Lord. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற எங்கள் மீது கருசுனை நிறைந்தவராய் எங்கள் நினைவாய் இருக்கிறவர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராயிருக்கிறபடியா நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவர். நாங்கள் தகுதியற்றவளப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். எல்லாருக்காக நீர் வந்திர் தேவன் ஆண்டவர். எங்களுக்கு மாத்திரமா அல்லவே அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஒவ்வொரு ஆத்துமா இடறி போகாதபடி ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் கண்மலை மீட்பெருமாக கர்த்தாவே, உமக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை நாங்கள் செலுத்துவோம் ஆண்டவரே. நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, பிரயோஜனமற்ற பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓமை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீ நல்ல தேவனாயிருக்கிறபடியால் எத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் ஆண்டவரே,
நாங்கள் பிரயோஜனம் முடியாது. எஸ் ஜீசஸ், எங்கள் வாழ்க்கையில் நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் பார்ப்பீரானால் நாங்கள் நிற்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மிகவும் பரிசுத்தம் உள்ளது ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் உண்மையுள்ள ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவர். நாங்கள் தகுதி இல்லாத காலியான பாத்திரம் ஆண்டவரே. பெருமை பாராட்ட, புகழ ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீரே பெருமைக்கும் புகழுக்கும் தகுதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் மேலானவர், மேலானவர், மகிமை நிறைந்தவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவற்றையும் இறங்கி வந்திருக்க ஆண்டவரே. நீ இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் ஒன்றும் செலுத்த முடியாத ஆண்டவரே. நீ செய்த நன்மைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நாங்கள் வெறும் துதிக்கதான் முடியும் ஆண்டவரே. இந்த துதிக்கும் பொழுதே இறங்கி வந்து நாங்கள் துதிக்கும் போதே நீங்க இறங்கி வந்து ஏசப்பா எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், அந்தகார இருட்டின் அதிகாரங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ சுட்டெரிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன் ஆண்டவர். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஓ என் எண்ணங்கள், எங்களுடைய சொற்கள், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிடித்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவகிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவகிரியை மேற்கொள்ள முடியாது. உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய், உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால், இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால், என் கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. என் கண்மலையும் மீட்பெருமான
உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால். இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால். என் கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. 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 என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். இயேசையா ரட்சகரே, அவர்தான் நம் ரட்சிப்பின் தேவன். அவர்தான் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருந்திருக்கும். கர்த்தருடைய கிருபை அநாதி சிநேகத்தினால் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவி. என் கண்மலையும் எங்கள் பாதுகாப்பும் எங்கள் கோட்டையும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என்
எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் 1000 இருந்தாலும் அப்படி சித்தம் இல்லாமல் ஒன்று கூட, ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடவே கூடாது. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடக்குமானால் அது கடைசி வரை நாம் உயிருள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன நாளெல்லாம் அது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரத்தக்கதாய், ஓ என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தர் அல்லவா நம்மை வழி நடத்தணும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, எங்கள் எண்ணங்கள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், உமக்கு உகந்ததாகட்டும், உமக்கு உகந்ததாகட்டும். இந்த ஆராதனைக்கு பாத்திரரே, துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் மகிமைக்கும் என் இயேசு ஒருவர் மாத்திரம் பாத்திரராயிருக்கிறபடியா. இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாய் SKM திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவைக்கிறோம். ஆடியோ வீடியோ இலவசமான பொருட்களை கர்த்தர் கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற சத்திய வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் போவோம். யோவான் 5ஆம் அதிகாரம். இந்த நாளுக்கான தலைப்பு, தேவன் நம் குறைபாடுகளுக்கு பதிலளிக்கிறார். தேவன் நம் குறைபாடுகளுக்கு பதிலளிக்கிறார் என்ற தலைப்பிலே நாம் பார்க்குவோம். யோவான் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். முதல்ல பார்க்கிறோம், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த சம்பவத்தை யோவான் புத்தகத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் மார்க், மத்தேயு, லூக்கா இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியாது. யோவான் 8 அற்புதங்கள் எழுதியிருக்கிறார். அதில் 6 தனித்துவம் வாய்ந்த அற்புதங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். வேறு எந்த காஸ்பல் புத்தகத்தில் கூட இதை நாம் பார்க்க முடியாது. இப்ப இதில் நாம் பார்க்கிறோம், யூதருடைய பண்டிகை. எந்த பண்டிகை நமக்கு தெரியாது. வழக்கமாக யூதருக்கு 3 பண்டிகை இருக்கும். முதல் பண்டிகை பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. 2வது பென்டெகோஸ்ட் என்று சொல்லப்பட்டுள்ள பெந்தகோஸ்ட் பண்டிகை. 3வது டேபர்னாக்கிள் என்று சொல்லப்பட்டுள்ள கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை. இந்த 3 பண்டிகையில இயேசு எதிலே கலந்து கொண்டார் நமக்கு அதில் தெளிவா இல்லை. ஆனால் சம்பவத்தை மற்றும் நமக்கு யோவான் எழுதுகிறார். அப்போது பெதஸ்தா எனப்பட்டுள்ள ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இப்ப இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு இடத்தை குறிப்பிடுறார். பெதஸ்தா எனப்பட்டுள்ள ஒரு குளம். பெதஸ்தா என்றால் ஆங்கிலத்திலே ஹவுஸ் ஆஃப் மெர்சி, கிருபையின் வீடு என்ற அந்த குலத்துக்கு அர்த்தம். இதுக்கு சொல்லும் போது ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அந்த இடத்துக்குள்ளே நான் வரும்போது எத்தனையோ விதமான கேட், அந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு பேர் இருக்கிறது. இதுக்கு ஆட்டு வாசல். ஏன் ஆட்டு வாசல்? தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்கள் ஆடுகளை பலி செலுத்தும்படியாக அந்த வாசல் வழியாக தான் ஜனங்கள் அழைத்து போவார். அதனால் அதுக்கு ஆட்டு வாசல் என்று பெயர் வந்தது. பல நூற்றாண்டுகளாக இந்த இடம் மர்மமாக இருந்தது. ஏன்? யோவான் மட்டும் எழுதியிருக்கிறார். மத்தேயு, மார்க், லூக்கா இதை குறிப்பிடவில்லை. அதனால் ஒருவேளை இது நிஜம்தானா, இது கற்பனை கதையா என்று பல நூற்றாண்டுகளாக ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த ஒரு சம்பவம். ஆனால் 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், இந்த பெதஸ்தா குளத்தை அவர் கண்டுபிடித்தார். 1888 கண்டுபிடித்தார். 1956ஆம் ஆண்டிலே இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்றால், இதனுடைய முகப்பு மண்டபங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட, நீண்ட அந்த 5 மண்டபங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த குளம் ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் வடிவம், நீண்ட சதுரமான ஒரு குளத்தை கண்டுபிடித்தாங்க. அந்த குளத்துடைய அகலத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் விட பெரிய ஒரு
சைஸா இருந்தது. ஆழம் மட்டும் 42 அடி ஆழம் என்று என்ன செய்றாங்க இந்த இந்த ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்வதை நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த குளத்தின் அருகே என்ன நடக்கிறது பார்க்கிறோம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படிவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது எங்க குருடர், வியாதியஸ்தர், சப்பானி எல்லாரும் இங்கு காத்திருக்கிறாங்க. எதுக்காக? அந்த குளம் தேவதூதன் கலக்குவான், அந்த கலக்கும் போது அந்த அந்த கலக்குவான் என்று காத்திருப்பதாக வேதம் கூறுகிறது. ஏனென்றால் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தால் கூட சொஸ்தமாவான் என்று இந்த புத்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். இப்போது நாம் தெரிந்து கொண்ட காரியம் என்ன? இப்போது அந்த குளத்தின் அருகே யாரெல்லாம் இருக்கிறாங்க? குருடர்கள், சப்பானி, பலவிதமான பலவீனமான இருக்கிற ஆட்கள் அங்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் என்று தமிழ்ல பார்க்கிறோம், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் கிரேட் மல்டிடியூட். கிரேட் மல்டிடியூட் என்றால் பெருங்கூட்டம், எண்ண முடியாத ஒரு கூட்டமான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. மத்தேயு 15:33 மத்தேயு எழுதுகிறார், திரளான கூட்டங்கள், கிரேட் மல்டிடியூட். அப்போது அங்கு இயேசு 4000 ஆண்களை அவர் செய்றாங்க, அவர் போஷிக்கிறார். அந்த இடத்துல பெண்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க. குறைந்து ஒரு 8000 10,000 ஜனங்களுக்கு அவர் போஷித்ததாக வேதம் கூறுகிறது. மார்க் 5:24 வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள், கிரேட் மல்டிடியூட், இயேசுக்கு பின்பதாக நடந்து போவதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த அநேகர் என்றால் என்ன அர்த்தம்? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த குளத்தின் அருகே இருந்ததாக வேதம் கூறுகிறது. இப்போது நமக்கு தெரிந்த காரியம் என்ன? நமக்கு தெரிந்த காரியம், அந்த குளத்தின் அருகே குறைபாடு உள்ளவர்கள் காத்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லோரும் என்ன செய்கிறோம்? ஒரு குறைபாடோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் ஆலயத்துக்கு வந்தாலும் கூட, ஆண்டவரை நாம் துதித்தாலும் கூட, நமக்குள்ள ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நமக்கே சில நேரத்துல நமக்கு தெரியாமல் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், குருடர், சப்பானி, பலவிதமான ஆட்டுக்காங்க. எல்லோரும் என்ன செய்யறாங்க? ஒரு ஆற்றலற்ற தன்மையில இருக்கிறாங்க. யாரும் சொந்தமாக அவங்களால செயல்பட முடியாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி தேவை. அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதாக வேதம் போதிக்கிறது. இங்கே வசனம் சொல்லு, எல்லாரும் ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஜனங்கள் அங்க நாம் பார்க்கிறோம். நாம் திருச்சபையில வரும்போது நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? நாம் என்னதான் நாம் ஆவிக்குரிய மகளாய் காணப்பட்டால் கூட நாம் ஒரு குறைபாடு உள்ள ஜனங்களா இருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம் சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அதனால் நமக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாக வேதம் கூறுகிறது. அதனால் நம்முடைய பலவீனத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் சரி பார்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்போது என்ன பார்க்கிறோம்? இங்கு இந்த குளத்தின் அருகே அற்புதம் நடக்கிறது. அதனால்தான் செய்றாங்க, அநேகர் அந்த குளத்தின் அருகே காத்திருக்கிறாங்க, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. அற்புதமான விசித்திரமான ஒன்று அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே நடப்பதாக யோவான் எழுதுகிறான். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் சில வித்தியாசமான காரியங்களை செய்கிறார், சில வித்தியாசமான அற்புதம் நடக்கிறது. அதை குறித்தெல்லாம் நமக்கு டீட்டெயிலா போக முடியாது. சுருக்கமாக நாம் பார்ப்போம்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வீட்டுல வாசி பாருங்க. அப்போது நாகமான் என்ற ஒரு படைத்தலைவன், அவருக்கு குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் வந்த உடனே அப்போது அவங்க ஆண்டவர் சொல்றார், நீ அங்க யோர்தான் நதியிலே போய் அங்க 7 முறை நீ அங்கு அந்த குளத்திலே மூழ்கி நீ எழுந்தால் உன் குஷ்டரோகம் சரியா சொல்லும் போது, அதே போல தேவன் வார்த்தை கேட்டு அந்த யோர்தான் நதியிலே 7 முறை அவன் மூழ்கினான். அப்போ குஷ்டரோகம் நீங்கினது. இது பார்க்க போகும்போது விசித்திரமான அற்புதமான ஒரு சுகத்தை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 21 படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பொறுப்பிருக்கும் போது தேவன் சொன்ன வண்ணமாக நடக்காமல் போகும்போது, அப்போது ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன செய்ய தண்டிக்க முடியாக அப்போது சர்ப்பங்களை அனுப்புகிறார். சர்ப்பங்கள் வருகிறது, ஜனங்களை கடிக்கிறது, ஜனங்கள் செத்து போறாங்க. அப்போது ஜனங்கள் மோசே இடத்துல முறையிடும் போது மோசே ஜெபம் பண்றான். அப்போது ஆண்டு சொல்றார், ஒரு கம்பத்தை எடுத்து அதில் ஒரு வெங்கல சர்ப்பத்தை வை, அதை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பிழைப்ப சொல்லும் போது, அதே போல ஒரு கம்பம் அதிலே ஒரு வெங்கல சர்ப்பத்தை வடிவமைக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அநேகர் சுகம் பெற்றதாக வேதம் கூறுகிறது. ஓகே, இது பார்க்கும்போது இதுவும் அற்புதமான ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி. அடுத்து நம்ம பார்க்கணும், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 21
ஏசியா 38:21 பார்க்கிறோம். அப்போது ஏசியன் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி, மரண வியாதி, உடல் முழுதுமாக கொப்பளங்கள். அப்போது அவனுக்கு சொல்லப்பட்டுள்ள காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றார், அத்தி பழத்தின் அந்த அந்த அடையை எடுத்து பற்று போட வேண்டும். அத்தி பழத்தை எடுத்து அந்த எங்கெல்லாம் கொப்பளம் இருக்கிறதோ அது மேல நீ என்ன செய்யறாங்க, ஒரு பேண்டேஜ் மேல நீ பேண்டேஜ் போல நீ போட்டு சொல்லும் போது அது கேட்பதற்கு விசித்திரமா இருக்கும். நம்முடைய தேவன் வேதத்திலே பல இடத்துல அற்புதமான அதிசயமான காரணம். அதே போலதான் இந்த பெதஸ்தா குளம் ஒரு அற்புதமான விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி. அந்த தண்ணீர் கலங்கும் போது அதை போய் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள் வேதம் கூறுகிறது. அதனாலே என்ன நாம் சொல்ல வரோம், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு நடைமுறையும் ஒரு மாதிரியாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படி நடந்தது அதே போல நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக செய்கிறார், வேதம் போதிக்கிறது. சரி, யோவான் என்ன எழுதுறார்? 6ஆம் அதிகாரம். அப்போது என்ன பார்க்கிறோம்? 5ஆம் வசனம். அப்போது 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே அப்போது ஒருத்தர் இருக்கிறான். அவனை விசாரிக்க யாரும் இல்லை, அவன் யார் என்று தெரியாது, அவனுடைய பிறப்பிடம் தெரியாது, அவனிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே 38 வருஷமாக வெகு காலமாக அவன் வியாதியா இருப்பதாக வேதம் கூறுகிறது. 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். இப்போது இயேசு அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே போகிறான். போகும்போது பார்க்கிறோம், படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டதாக வேதம் கூறுகிறது. இதுவரைக்கும் என்ன செய்றாங்க, அவனை யார் அப்படியா கவனிக்கல. அவனுடைய சரீர வேதனை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் படுகிற அப்படிப்பட்ட சரீர வேதனை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, உறவுகள் இல்லாத ஒருவன், அன்பை பார்க்காத ஒருவன். இப்போது இயேசு என்ன செய்தாராம், அவனை கண்டார் என்று வேதம் கூறுகிறது. கண்டு என்ன சொல்றார்? அவனை பார்த்து அவன் வெகு காலமாய் அவனை கண்டு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், do you want to be made well? ஆமா, சொஸ்தமாக தான் வேண்டும் என்று அவன் விருப்பம். ஆனால் கூட இயேசு கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்முடைய விருப்பத்தின்படிதான் ஆண்டவர் செய்வார். நாம் என்ன சொல்கிறோமோ, நாம் சொல்கிற வார்த்தை நிமித்தமாக தான் நமக்கு நன்மைகள் வெற்றிகள் வரும் என்று இதிலே நாம் பார்க்கிறோம். அவன் சுகமா இருக்கலாம், ஆனால் கூட சுகம் பெற வேண்டும் என்று அவனுக்குள்ளே எண்ணம் இருக்கிறதா என்று நாம் இயேசு கேட்கிறான். சிலர் விடுதலையோடு கூட வாழ அநேகருக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்வாங்க, ஒரு சில நேரத்துல யாராவது உன்னை காயப்படுத்திருக்கலாம். அவர்கள் காயப்படுத்தின இடத்துல நீங்கள் நேரடியாய் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களை நீங்கள் மன்னிக்கும் போது அப்போது உங்கள் வாழ்க்கையிலே நன்மை நடக்கும். அப்படி மன்னிக்காமல் உள்ளத்திலே ஒரு கசப்போடு வெறுப்போடு வாழ விரும்புகிற ஜனங்களை பார்க்கிறோம். மன்னிக்கவே முடியாது என்று உள்ளத்துல மன கசப்போடு வெறுப்போடு வாழ்கிற ஜனங்களை நாம் அங்கு நாம் படிக்கிறோம். இப்போது இயேசுனை கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று இயேசு அவனை கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இப்போது வேறு ஒருத்தன் இங்க இவன் சொல்றான், என்ன பதில் சொல்றான்? இயேசுவே. அதற்கு அவன் சொல்றான், ஆண்டு நான் இந்த குளத்தின்குள்ளே அந்த தண்ணீர் கலக்கும் போது ஒருத்தன் முந்தி கொண்டு போகிறான் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஏன் சொல்றார், இதை நான் கேட்கவில்லை. தண்ணீர் கலக்கும் போது யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் போய்விட்டான். அதே ஆண்டு கேட்கல. ஆண்டு கேட்கிற காரியம் என்ன? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இதான் கேட்கிறான். தேவன் என்ன கேட்கிறாரோ, தேவன் கேட்கிற வண்ணமாக கேட்கிற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் முழுமையா சொஸ்தமாக விடுதலை பெற விருப்பம் இருந்தால் அப்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதுக்கு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நட என்றார். ஆண்டு சொல்றார், தூதன் வர தேவையில்லை, தண்ணீர் கலக்க வேண்டிய தேவையில்லை, உன்னை யாரும் தூக்கி போக தேவையில்லை. ஜஸ்ட் கெட் அப் என்று ஆங்கிலம், ஜஸ்ட் கெட் அப், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடைன்னு சொன்னார். இப்போது இயேசு கேட்ட கேள்விக்கு அவன் பதிலுக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. அவன் ஆம் என்று சொல்லி இருக்கிறோம், இல்லை என்று சொல்லி இருக்கிறோம், அதற்கு பதில் சொல்லாமல் வேறு வார்த்தைகளை பேசலாம். இயேசுடைய வார்த்தை போது அவனுக்குள்ளே சென்றது. 38 வருஷமாக இப்படிப்பட்டதான வார்த்தை அவன் கேட்டதே கிடையாது. படுத்திருந்தான், வியாதியா இருந்தான். இப்போ இயேசு சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு
புறப்படு என்று இயேசு சொல்றார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். இப்போது இயேசு சொன்ன வார்த்தை அவனுக்குள்ளே போனது. இறுக்கமா இருந்த அவனுடைய நரம்புகள் இப்போது செயல்பட ஆரம்பிக்கிறது. என்ன சொல்ற? டேக் அப் யுவர் மேட் அண்ட் வாக். நீ சார்ந்திருக்கிறதை எடுத்துக்கொண்டு போய் சொல்றா. உன் அடையாளத்தோடு கொடுப்போ, சாட்சியாரு. அப்போது நீ வெளியில போகும்போது ஜனங்கள் உன்னை பார்க்கும் போது நீ சொல்லணும், நான் படுத்திருந்தேன், ஆண்டவர் என்னை நடக்க செய்தார். நான் உடைந்திருந்தேன், இயேசுனை உண்டுபடுத்தினார். நான் கீழே இருந்தேன், இயேசுனை தூக்கினார். நான் தொலைந்து போனேன், இயேசுனை கண்டுபிடித்தார்னு சொல்லத்தக்கதாக இந்த மேட், இந்த 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 நீ படுத்திருக்கிற அந்த அந்த அதோடு கூட நீ புறப்பட்டு போய் என்று சொல்லும் போது, அப்போது அவன் புறப்பட்டு போனதாக வேதம் கூறுகிறது. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இயேசு சொன்ன உடனே நினைச்சுதான். இயேசு அவனுக்கு ஜெபம் பண்ணல, அவன் தலைமையில கை வைக்கல. இயேசுடைய வார்த்தை புறப்பட்டு போனது. அந்த வார்த்தை புறப்பட்டு போன உடனே அவன் சொஸ்தமானதாக வேதம் கூறுகிறது. அதனாலே அவன் எழுந்து நடந்து போனதாக வேதத்திலே நாம வாசிக்கிறோம். அப்போது அது ஓய்வு நாளா இருந்தது. அப்போது எல்லாம் ஓய்வு நாள். என்ன செய்யறாங்க? யூதர் கேட்கிறாங்க, இந்த ஓய்வு நாளா இருக்கிறது, இந்த ஓய்வு நாளிலே நீ எப்படி நீ சுகம் பெற்றாய், எப்படி உன் படுக்கை எடுத்து போகலாம் என்று அவருக்கு கேட்கும் போது, அப்போது தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று கூட அவனுக்கு தெரியல. இயேசுதான் தன்னை சுகமாக்கினார்னு அவனுக்கு தெரியல. அப்போது 14ஆம் வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதை உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். இப்போது இயேசு அவனை அந்த ஆலயத்துல சந்திக்கிறார். ஆலயத்திலே சந்திக்கும் போது அப்போது சொல்றார், நீ சொஸ்தமானாய், இனி எந்த விதமான கேடான காரியங்களை செய்து உன் வாழ்க்கையில இனி பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்று சொன்னார். 15ஆம் வசனம், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அவன் அறிவித்தான். இப்போதான் அவனுக்கு தெரியுது, தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசுதான் என்று யூதருக்கு அறிவித்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவன் நம்முடைய குறைபாடுகளையும் பதில் இருக்கிறார். இவனை கேட்க யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. ஆனால் இவனை விசாரிக்க தெய்வம் வந்தது. அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்தார். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கலந்துக்கட்டும். ஆமென். God bless you. Take care.